नारायण श्रीमान क्षीरान्नव निकेतनः नागपर्यङ्कमुत्सृज्य ह्यागतो मधुरां पुरीं. ஸ்ரீமானான நாராயணன் வைகுந்தத்தில் இருந்தவன். சம்சாரத்தில் வாழும் அடியார்களுடைய உஜ்ஜீவனத்துக்காக அவர்கள் அனைவரும் கடைத்தேற வேணும் என்பதற்காக வடமதுரையிலே கண்ணனாக அவதரித்தான். வைகுந்தத்தெம்பெருமான் பார்க்கடலிலே போய் சயனித்து பார்க்கடலிலிருந்து புறப்பட்டு மதுரை பட்டணத்திலே வந்து அவதரித்தான். மண்ணின் பாரம் நீக்கி தீயவர்கள் அனைவரையும் ஒழித்து நல்லார்களை காக்கவே பகவானுடைய அவதாரம். அதில் அவன் செய்த சேட்டிதங்கள் எண்ணிறந்தவை. பிறந்த மாயா பாரதம் புருஷமாயா என்ன ஆழ்வார் கேட்கிறார். பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் என்றும் ஆழ்வார் வேண்டுகிறார். அவன் ஒருத்தி மகனாய் பிறந்ததோ ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்ததோ இத்தனையும் பகவானுடைய சேட்டிதம். அவன் இந்த பூமண்டலத்தில் பிறந்ததே நிறைய விளையாட்டுக்களை கொடுத்து அவற்றை நினைத்து நினைத்து அடியார்கள் மோட்சம் அடையட்டும், இந்த ஒரே பயனுக்காக பகவான் அவதரிக்கிறார். வந்த இடத்தில் துஷ்டர்களையும் முடிக்கிறார், சாதுக்களை காக்கிறார், தர்மத்தை நிலைநிறுத்துகிறார். இப்படிப்பட்ட கண்ணனை யார் அடையாளம் கண்டுகொள்ளப் போகிறார்கள்? வைகுந்தத்தெம்பெருமானே பார்க்கடலுக்கு இறங்கி பார்க்கடலிலிருந்து இதோ வடமதுரையில் பிறந்திருக்கிறார். இவன் பிரம்மம் என்ன ஆரும் புரிந்து கொள்ளப் போவதில்லை. ஆனா பகவான் பண்ணிருக்கிற சில செயல்களை பார்த்தோம்னால் அதிமானுஷமான செயல்களாக உள்ளன. அதிமானுஷ சீலவிருத்த வேஷைகி அதிவிருத்தாமர விக்ரம பிரதாபைகி அதிலங்கித சர்வலோக சாமியம் வரையே வைஷ்ணவ வைபவாவதாரம். குரத்தாழ்வான் என்னும் ராமானுஷருடைய சீடர் ரொம்ப ஆச்சரியமா இந்த ஸ்லோகத்தாலே தெரிவிக்கிறார். உன்னுடைய உருவமோ நீ இட்டு கொண்டிருக்கும் ஆடை ஆபரணங்களோ அனைத்தும் பார்ப்பதற்கு நம்ம போல உள்ளன. ஆனால் அவை அத்தனையும் நம்மை போன்றவை அல்ல. நீயும் சாப்பிடுகிறாய், வெண்ணெய் திருடி உண்டாய், கட்டுப்பட்டாய், சொல்லுப்பட்டாய், அனைத்தும் நம் போன்ற மனுஷர்கள் பண்றாப்புல இருக்கு. ஆனா உண்மையில் அப்படி அல்ல. எல்லாம் மனித செயல்களை மீறியதாய் அமானுஷ்யமாய் தெய்வ செயலாகவே உள்ளன. அதை நினைக்க நினைக்க நம் பாபங்களை அத்தனையும் அருந்து போகின்றன. நம்முடைய பாபத்தை தொலைச்சுக்கிறதுக்கு என்ன வழி? யாரை கேட்டாலும் சடக்குன்னு புரிஞ்சுக்க வேண்டியது பகவானை பற்றி, அவர் திருமேனி அழகு, அவருடைய குணங்கள், அவருடைய சேட்டிதங்கள், எண்ணிறந்த விளையாட்டுக்கள். இது இத்தனை நம்ம தியானிக்க தியானிக்க பாபங்கள் அப்படியே அகன்று போகும். ஏன்னா பாபம் தொலைறதுக்கு எங்கேயும் போய் வேற எந்த முயற்சியும் பலத்தை கொடுக்காது. பகவானை தியானித்தால், அவனுடைய விளையாட்டுக்களையே நினைத்து கொண்டிருந்தால் அது நம்ம அனைத்து பாபங்களையும் போக்கும். ஆனா நாம செய்யற விளையாட்டை யாரா நினைச்சா ஏன் அவர்களுக்கு கர்மங்கள் போடுதில்லை? ஏன்னா நாமே கர்மங்களால தீண்டப்பட்டவர்கள், கர்மத்தாலே உந்தப்பட்டு அதன் அடியாகவே பிறந்திருக்கும் அவர்கள். அகர்மவசியன் என்று பெருமானுக்கு பட்டம். அப்படின்னா கர்மங்கள் அவனை தீண்டாது. அப்ப கர்மங்களற்ற எம்பெருமான், பாவ புண்ணியங்கள் தீண்டப்படாதவன், அவனுடைய பொழுதுபோக்கு விளையாட்டுக்கள். அதை நாம நினைக்க நினைக்க பெருமானை தியானிக்க பாபங்கள் அத்தனையும் தொலையும். அப்ப எவ்வளவு உயர்ந்தவன் எம்பெருமான்!
நமக்காகத்தானே வேஷத்தை மாத்தி கொண்டு கீழே பிறந்திருக்கார். ஆனா அவர் செய்யற சில செயல்களை பார்க்கறச்சே அவர் எத்தனை தான் யாருங்கிறதை மறைத்து மூடி வைக்க பார்த்தாலும் அது தன்னடையே பீரிட்டு கொண்டு கிளம்புகிறார். இதைத்தான் கூறத்தாழ்வான் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். ஐந்திரம் நிகத்திய மகமத்ரி மதோததானஹா. இந்திரனுடைய வேள்வியை கெடுத்து அவனுக்கு கொடுக்க வேண்டிய சோற்றை அனைத்தையும் கோவர்தன மலைக்கு கொடுத்தீர். பால்ய லௌல்யாது, வெறும் சிறு பிள்ளைத்தனமான செயல். ஆனா அந்த செயலை நினைக்கிறவர்களுக்கெல்லாம் பாபம் தொலைஞ்சு போடுறதே. கோவர்தனகிரியை பெருமான் குடையாக பிடித்தான். இந்த சரித்திரத்தை பேசுற ஒத்தொத்தருக்கும் ஒரு மாதிரி அபிப்பிராயம் ஏற்படுறதான். ஒருத்தருக்கு நம்மளை கண்ணன் காப்பாத்திட்டான், அது வரைக்கும் திருப்தி என்று தோன்றுகிறது. பெற்றோர்களுக்கு கண்ணனுக்கு கை வலிக்குமோ, இவ்வளவு பெரிய கல்லை தூக்கிட்டு நிற்கிறாரே, அந்த சிறு பிஞ்சு விரல் செவந்து விடாதா, பெற்றோர்களுக்கு தோன்றது. ரிஷிகள் அத்தனை பேருக்கும் இதோ பரபிரம்மமான பகவான் கீழே பிறந்து தானே சர்வரக்ஷகன் என்று வெளிப்படுத்தினான் ரிஷிகள் எல்லாரும் நினைக்கிறார். அதே எதிர்க்கே எங்கோ கம்சன் இருக்கிறானோ இல்லையோ, இப்படி ஒரு குழந்தை எப்ப தூக்கி 7 வயசுல மலையையே குடையாக பிடித்ததோ அவன்தான் கண்ணன்கிறதுல சந்தேகம் இல்லை. எப்படி அவனை கொண்டுடணும் என்று விரோத புத்தியை ஒருத்தன் வளர்த்து கொள்ளுகிறான். இப்படி ஒத்தொத்தர் ஒரு மாதிரி நினைக்கிறார். அவரோ சிறுபிள்ளைத்தனமான செயல். இதை கண்ட இந்திரனுக்கு அதீத கோபம் ஏற்பட்டது. 7 நாட்கள் மழையாக பொழிந்து என்ன பண்ணியும் கண்ணன் அசையல. மலை அப்படியே நின்றது. கல்லெடுத்து கண்மாறி காத்தாய் என்னும் திருமங்கி ஆழ்வார் திருநெடுந்தாண்டகம்ங்கிற பிரபந்தத்துல சாதிக்கிறார். பகவான் கல்லை எடுத்தான், ஆனா அவன் கல்லெடுத்தான்கிறத நான் பாட முற்பட்டேன், என்னால் அதை பாட முடிக்க முடியவில்லை. எப்பேற்பட்ட செயலை பெருமாள் செய்திருக்கார், எனக்கு ரொம்ப வியப்பு. சொல்லெடுத்து தங்களியை சொல்லே என்று துணமரமேல் துடிசோர சோர்கின்னாளே திருமங்கி ஆழ்வார் சாதிக்கிறார். ஆழ்வாருடைய தாயாருடைய பாடல் இது. ஆழ்வாருக்கே பெண் பாவம். பெண் பாவனிலையும் தலைமகள் நாயகியாக அல்ல, நாயகியினுடைய தாயாராக பாடிக்கொண்டிருக்கிறாள். சொல்லெடுத்து தங்களியை சொல்லே என்று துணமலமேல் துடிசோர சோர்கின்னாளே. பெருமானுக்கு கல்லெடுத்தது பெருசா இருக்கலையாம், ஆனா அவன் கல்லை எடுத்தான், ஆனரைகளை காத்தான். இப்பேற்பட்ட ஒரு வியப்பான செயலை செய்வானா என்று நினைக்கிற பெண்கள் அத்தனை பேரும் மயங்கி மயங்கி உழுந்துடுறாளாம். அவ அந்த சரித்திரத்தை சொல்லு, பெருமாள் கோவர்தனோத்தரணம் பண்ணினாரே அந்த கதையை நீ சொல்லுன்னா, கண்ணன் 7 வயசு பிள்ளை கை நொந்து போக கல்லை எடுத்தான் என்று சொல்ல ஆரம்பிக்கச்சேவே நான் தழுதழுத்து போய் தொண்டை கட்டி போய் கண்கள்ல நீர் கோர்த்து கொண்டு ஒன்னும் பேச மாட்டாமல் பக்கத்தில் இருக்கிற கிளிகளை நினைச்சே ஏங்கி கொண்டு என் பெண் இருக்கிறாள். கல்லெடுத்து கண்மாறி காத்ததை நினைக்க பார்த்தால் சொல்லெடுத்து தங்களியை சொல்லே என்று துணமலவே துளிசோர சோர்கின்னாளேன்னு கோஷன். இன்னைக்கெல்லாம் கேட்டு இருக்கலாம், எத்தனை மாசம் வேணும்னாலும் கேட்டு இருக்கலாம். கோவர்தனோத்தரண சரித்திரம் அவ்வளவு அழகான சரித்திரம். வியப்பாய வியப்பு. ஒரு 7 வயசு பிள்ளை பேர்பட்ட கிரிதாரியாக நிற்கிறான். எத்தனை பேர் கிரிதாரின்னு பேர் வச்சுருக்கா, கோவர்தன் பேர் வச்சுருக்கா. மலைக்கே புண்ணியம். அந்த மலையை பத்தி நாம கேட்டதே தான் புண்ணியம். இப்ப குழந்தைகளுக்கெல்லாம் சந்தேகம், நீ யார், கந்தர்வனா, யக்ஷனா, அசுரனா, ராட்சசனா, இது மனித செயலாகவே காணப்படவில்லையே, எப்படி என்று இவர்கள்லாம் கேட்கிறார். அப்ப நந்தகோபாலன் பதில் சொல்றார், குவ சப்தஹாயனோ பாலஹ குவ மகாத்ரி விதாரணம் ததோனோ ஜாயத்தே சங்கா விரஜநாத தவாத்மஜே. இப்ப நாம பார்க்கிறது 26வது அத்தியாயம் 10வது ஸ்கந்தத்திலே 26வது அத்தியாயத்தில் 14வது ஸ்லோகத்தில் கேள்வி உள்ளது. எப்பேற்பட்ட விஷயம் இது, 7 வயசு பிள்ளை இப்படிப்பட்ட குன்றை போய் குடையாக தூக்கி நிறுத்த முடியுமா, இவன் ஆறு, இதை நிறுத்தினத்தினுடைய மர்மம் என்ன, பல கேள்விகள் பிறந்தன. அப்ப நந்தகோபாலன் பதில் சொல்றார், ஸ்ரூயதாம் மேவச்சோ கோபாக வேது சங்கான ச வஹ அர்பகே ஏமம் குமாரமுத்திஷ்ய கர்கோ மே யதுவாச்சஹ. கவலைப்பட வேண்டாம், கர்காச்சாரியர் இந்த சிறு பிள்ளையான கண்ணனை குறித்து என்கிட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ரகசியம் சொல்லியிருக்கான். இப்ப கண்ணனுக்கு 7 வயசு ஆயிடுத்து, ஆனா எப்பவோ கர்காச்சாரியர் இந்த ரகசியத்தை என்கிட்ட சொன்னார். அதை நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன், உங்க சந்தேகத்தை தீர்த்து கொள்ளலாம். வர்ணாஸ்திரயா கிலாஸ்யாசன் கிருண்வதோ அனுயுகம் தனூகு சுக்லோ ரக்தஸ்ததா பீத இதானீம் கிருஷ்ணதாம் கதஹ. ஓரொரு யுகம் வரும்போதும் பகவான் ஓரொரு வண்ணத்தோடே தோன்றுகிறான். சுக்லா ரக்தஹ ததா பீத
இதானீம் கிருஷ்ணதாம் கதஹ. முதல் யுகத்தில் வெளுத்த வர்ணத்தோடே பிறக்கிறான். அடுத்த யுகமான திரேதா யுகத்தில் ஷஹப்பு வர்ணத்தோடே பிறக்கிறான். இதை பத்தி ஆழ்வாரே பாசுரத்துல சொல்றார். நிறம் வெளிது, செய்து, பசிது, கரிது. வெளிது வெளுப்பு வர்ணம், செய்து ஷஹப்பு வர்ணம், பசிது மாந்தளிர் பச்சை வர்ணம், கரிது கருப்பு வர்ணம். இந்த நாலும் பெருமான் 4 யுகத்தில் எடுத்துக்கிற வர்ணங்களாம். இதை மற்றொரு ஆழ்வார் திருமழிசை ஆழ்வார் பாசுரத்துல சொல்றார். பாலி நீர்மை, செம்பொ நீர்மை, பாசியின் பசும்புறம் போலு நீர்மை, பொற்புடைத்தடத்து வண்டு விண்டுலா நீல நீர்மை. அந்தந்த யுகத்துக்கு தக்க வர்ணத்தை எடுத்துக்கிறார். இப்போ முதல் யுகம் முடிஞ்சு போச்சு, வெளுத்த வர்ணம் ஆயிடுத்து. அடுத்த யுகம் முடிஞ்சு போச்சு, ஷஹப்பு முடிஞ்சு போச்சு. இப்ப துவாபர யுகம் நடக்கிறது இல்லையோ, மாந்தளிர் பச்சை, கரு நீலம், கரும் பச்சை, இந்த வர்ணத்தோட பெருமாள் அவதரிச்சிருக்கார். இதானீம் கிருஷ்ணதாம் கதஹ பிராகயம் வாசுதேவஸ்ய क्वचिद्दादत् क्वचिज्जातः तवात्मजः வாசுதேவ இது ஸ்ரீமான் அபிஜ்ஞாஹ சம்பிரசக்ஷதே. இவனுக்கு வாசுதேவன் பேர் 2 காரணங்களாலே. அனைத்திடத்திலும் வசிக்கிறபடியால், எங்கு நீக்கமர நிறைந்திருக்கிறபடியால் வாசுதேவன் பேர். இல்ல, வசுதேவர் தம் மகனாய் வந்து தோன்றியபடியால் வாசுதேவன் என்று பெயர் என்னதான் பெரியோர்கள் கூறுகிறார்கள். பகூனி சந்தி நாமானி ரூபாணி ச சுதஸ்யதே குணகர்மானு ரூபாணி தான்யகம் வேதனோ ஜனாக. இந்த பிள்ளைக்கு பல பெயர்கள், பல உருவங்கள், பல சேட்டிதங்கள். இவை அனைத்தும் அடியார்களுக்கு ஆகர்ஷகங்களாய், அவர்களை ஈர்ப்பவைகளாய் இருக்கும். ஏதஸ்மின் மகாபாகாக பிரீத்திம் குர்வந்தி மானவாக நாரையா நாரையோ விபவந்தேதானு விஷ்ணு பக்ஷானி வாசுராக. என்றைக்கும் இந்த பிள்ளைனிடத்துல யாருக்கெல்லாம் அன்பு இருக்கோ, யாரெல்லாம் இவனோட கூட இவனுடைய திகமான விளையாட்டுக்களை அனுபவிக்கிறார்களோ, இவன் நாமங்களை சொல்லுகிறார்களோ, அனைவரும் சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைஞ்சிடுவார்கள். தஸ்மான் நந்தகுமாரோயம் நாராயண சமோ குணைஹி. நாராயணனுக்கு சமமான குணங்கள் படைத்தவன் உன் மகன். ஸ்ரீயா கீர்த்தியானுபாவேன தற்கர்மசுச்ச விஸ்மயா. இவனுடைய செயல்கள் ஒன்றொன்றுமே ஆச்சரியப்படத்தக்கவைகளாக இருக்கும். எப்போதும் லக்ஷ்மி சம்பந்தத்தோட இருப்பான். செல்வத்துக்கோ, செழிப்புக்கோ, சிறந்த பண்புகளுக்கோ, சிறந்த செயல்களுக்கோ இவனிடத்தில் குறை இருக்காது. மன்னே நாராயணஸ்யாம்சம் கிருஷ்ணம் அக்கிருஷ்ட காரணம். மன்னே, இவனை இப்படி தெரிஞ்சுக்கோ. நாராயணஸ்ய அம்சம், நாராயணனுடைய அம்சமாய், நாராயணனுடைய அவதாரமாகவே கண்ணனை தெரிந்து கொள்ளும். கிருஷ்ணம் அக்கிருஷ்ட காரணம். இவன் செய்யும் எந்த செயலும் ரொம்ப சுலபமா அனாயாசமா பண்ணிடுவார். கஷ்டப்பட்டு செய்பவர் அல்ல. இதோ இந்த குன்றை குடையாக பிடித்தாரே, கட்டப்பட்டிருக்காரா? அனாயாசமாகத்தானே தூக்கிட்டு இருக்கார். அப்ப நாராயணனுடைய அம்சம் கண்ணன் என்பதை தெளிவா இந்த இடத்துல தெரிவிக்கிறார். மன்னே நாராயணஸ்ய அம்சம் கிருஷ்ணம் அக்கிருஷ்ட காரணம் இது நந்தவச்ச ஸ்ருத்வா கர்ககீதம் விரஜௌகசஹ. இப்படி கர்காச்சாரியர் நந்தகோபாலனுக்கு சொன்னதை விரஜபூமியில் உள்ள எல்லாரும் கேட்டுக்கொண்டார்கள். திருஷ்டஸ்ருதானுபாவாஸ்தே கிருஷ்ணஸ்ய அமித தேஜசஹ முதிதா நந்த மானர்ச்சு கிருஷ்ணஞ்ச கத விஸ்மயாக. அப்ப கண்ணன் பேர்ல இருந்த ஆச்சரியம் அவளுக்கு தீர்ந்து போச்சு. ஓ, இவன் நாராயணனுடைய அம்சமா? அப்படின்னா இதை போல செயல்கள் செய்யறதுல ஆச்சரியம் இல்லையே. இப்ப இவ்வளவு நாளும் இது தெரியாமல் இருந்தார்களான்னா தங்களோடொத்த கண்ணன் என்று தான் இருந்தார்கள். வசுதேவனுக்கும் தேவகிக்கும் கண்ணன் பிறந்தாரோ இல்லையோ, பிறக்கிறச்சவே தான் ஆறுங்கிற உண்மையை வெளியிட்டார். ஆனால் இவ கொண்டு போய் யமுனைக்கு அந்த பக்கத்துல விட்டுட்டு திரும்பி வந்த உடனே கண்ணனாரு தனக்குடைய தபஸுனால பிறந்த பிள்ளை, அவர் தான் திருமால் கொண்டு போய் விட்டுட்டு வந்தோம், மொத்த கதையும் மறக்கடிச்சுட்டார் கண்ணன். அப்பதான் இவாளோட ஆனந்தமா நம்ம வாழலாம்ங்கிறதுக்காக இப்ப அது கர்காச்சாரியர் நந்தகோபாலனுக்கு சொல்ல, அதை அவர் ஊர்க்காரர்களுக்கு எடுத்து சொல்லி, ஓ, நம்ம கண்ணன் அப்ப ரொம்ப உயர்ந்தவன், நம்மை காப்பதற்காக நாராயணனே ஸ்ரீ கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி இருக்கிறார் என்று குழந்தைகள் அத்தனை பேரும் தெரிஞ்சின்றார். ஆனந்தமா இருந்தார்கள். இந்த உண்மை இப்ப இந்திரனுக்கும் தெரிந்து போய் அவன் கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ண போகிறான். காத்திருந்து கண்டு கழிப்போம்.